Hi guys, welcome back to my channel Success Trade Research. நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கான லெவல்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்க்கக்கூடிய அந்த டாப் 5 ஸ்டாக்ஸ் ஸ்டேட் பேங்க், DLF, டாடா மோட்டார்ஸ், JSW ஸ்டீல் அண்டு விப்ரோ. அதுக்கு முன்னாடி 11 ஆகஸ்ட் 2021, அதாவது டுடே மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு ஸ்டேட் பேங்க் அதனுடைய லெவலை பிரேக் பண்ணி டார்கெட் வந்துருச்சு செல் லெவலில். DLF அதனுடைய செல் லெவலை பிரேக் பண்ணி டார்கெட் வந்துருச்சு. டாடா மோட்டார்ஸ் செல் லெவலை பிரேக் பண்ணி டார்கெட் வந்துருச்சு. அண்டு JSW ஸ்டீல் பை லெவலை பிரேக் பண்ணி டார்கெட் வந்துருச்சு. பை லெவலை பிரேக் பண்ணாலுமே மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைடு இருந்தனால கொஞ்சம் கீழே வந்து அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி டார்கெட் வந்துருச்சு. விப்ரோ அதுவும் பை லெவலில் பிரேக் பண்ணிச்சு, பட் டார்கெட் வரல. அன்ஃபார்ச்சுனேட்டாக மார்க்கெட் டவுன்லேயே இருந்தனால அது பெருசாக அது மூவ்மெண்ட் கொடுக்காம அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டான். மற்ற விப்ரோவில் நமக்கு ஓரளவு மினிமம் லாஸ் வந்தாலுமே மற்ற 4 ஸ்டாக்குமே ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கு. நம்ம லெவல்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பதினொன்று ஆகஸ்ட்டுக்கான அந்த லெவல்ஸ் நீங்கள் 1 செகண்ட் போய் மறுபடியும் நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். உங்களுக்கு அதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை இப்போ நான் போடுற இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி என்னுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணலாம். என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம 12 ஆகஸ்ட் 2021 மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதே சேம் 5 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பேங்க், அதனுடைய டார்கெட் பாயிண்ட் 2.45 பாயிண்ட் டார்கெட் பாயிண்ட். அதனுடைய லெவல் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ப்ரைஸ் 428 அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய பை 431.20க்கு மேலே பை பண்ணணும். செல் 426.30 கீழே செல் பண்ணணும். அதுக்கான டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து DLF, அதனுடைய டார்கெட் பாயிண்ட் 3.15 பாயிண்ட் டார்கெட் பாயிண்ட். அதனுடைய லெவல் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓப்பன் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 330 அப்படி இருந்துச்சுன்னா பை 335.15க்கு மேலே பை பண்ணுறோம். செல் 428.85 கீழே செல் பண்ணுறோம். அதுக்கான டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ், அதனுடைய டார்கெட் பாயிண்ட் 3.3 பாயிண்ட் டார்கெட் பாயிண்ட். அதுக்கான லெவல் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓப்பன் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 295 அப்படின்னு இருந்துச்சுன்னா 298.60க்கு மேலே நம்ம பை பண்ணுறோம். 292.60 கீழே செல் பண்ணுறோம். அதுக்கான டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து JSW ஸ்டீல் 6.10 பாயிண்ட் டார்கெட் பாயிண்ட். அதுக்கான லெவல் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓப்பன் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 748 அப்படி இருந்துச்சுன்னா 750.20க்கு மேலே நம்ம பை பண்ணுறோம். 744.10 கீழே நம்ம செல் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விப்ரோ. விப்ரோ அதுக்கான டார்கெட் பாயிண்ட் 3.90 பாயிண்ட். அதுக்கான லெவல் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் ஓப்பன் ப்ரைஸ் 602 அப்படி இருந்துச்சுன்னா 608.10க்கு மேலே நம்ம பை பண்ணுறோம். செல் 600.30 கீழே செல் பண்ணுறோம். அதுக்கான டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம லெவல்ஸை கொஞ்சம் கரெக்டாக கிளியராக வாட்ச் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் ஏன் இந்த லெவல்ஸை நான் முன்கூட்டியே நான் கொடுக்குறேன் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா சம் அன்ஃபார்ச்சுனேட் பிரேக் அவுட் ஆகி நமக்கு சீக்கிரமாகவே டார்கெட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ½ அன் ஹவர்லேயே நமக்கு ட்ரேடிங்கே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு டார்கெட் பிரேக் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் நான் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து நான் கால்ஸை நான் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த லெவல்ஸை வந்து நான் முன்கூட்டியே அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இப்போ ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.